ஹலோ வேல்டு ஃபார் எவர். ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குதிகாலில் பெயின் ஏற்படும். ஸோ காலையில் தூங்கி எந்திரிச்சு நடக்கும்போது சடனாக அந்த குதிகாலில் வந்து கொஞ்சம் நேரம் பெயின் ஏற்படும். ஸோ நடந்து பின்னாடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்ச பின்னாடி அது வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ அதே போல் தான் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல ரொம்ப உட்காந்து இருந்துட்டு எந்திரிச்சு நடக்கும்போது அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரெஸ்ட்லேருந்து மோஷன் ஆகும்போது மூவ்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி பெயின் ஏற்படுது அப்படின்னா வந்து ஒரு சில ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் ஒபிசிட்டியாக இருக்கீங்க, அதாவது குண்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி குதிகால் வலி வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சர்ஃபேஸ், நீங்கள் போகக்கூடிய நடக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் வந்து சமமாக இல்லாமல், இல்லைனா நீங்கள் போடக்கூடிய செப்பல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஹீல்ஸ் செப்பல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி குதிகால் வலி வர்றதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் நம்ம ஃப்ளாட்டான சர்ஃபேஸ், அதாவது சமமான சர்ஃபேஸுக்கு மாறியக்கூடிய செப்பல்ஸ் அணியலாம். இல்லைன்னா சமமாக இருக்கக்கூடிய பாதைகளில் வந்து நம்ம மூமெண்ட் நம்ம போகிறது மூலியமாக இந்த மாதிரி பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அதுபோல் அதிக நேரம் நின்றுட்டே வேலை பார்க்குறோம் ஸோ அப்படின்னாலும் இந்த மாதிரி குதிகால் வலி வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதிலிருந்து போகிறதுக்கு இந்த 3 வழியும் நம்ம ஆப்போசிட்டாக பின்பற்றினோம்னா அந்த குதிகால் வலி வந்து க்யூர் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது எந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணோம்னா இந்த மாதிரி க்யூர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு குதிகாலில் வலி ஏற்படுது. ஸோ அப்போ முன்னங்கால்களை அந்த மாதிரி ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த குதிகாலை தூக்கி நிற்கிறது போல், இல்லைன்னா குதிகாலில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு முன்னங்காலை தூக்கி நிற்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாக இது பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் நல்லா உட்காந்து 2 காலையும் நீட்டி ஒரு டவலில் வந்து அந்த காலை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி இழுத்தோம்னா ஸோ அதுவுமே வந்து அந்த குதிகால் வலி போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ரவுண்டான வாட்டர் கேனில் வந்து நல்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு ஸோ அது வந்து நல்ல ஒரு ஐஸ் ஸ்டேஜில் ஆன பின்னாடி ஸோ அதை வந்து நம்மளுடைய குதிகாலில் போட்டு உருட்டலாம். ஸோ அந்த இடத்துல வரக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன், அந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த குதிகால் வலி குறையிறதுக்கான ஒரு சில க்யூர் பண்ணக்கூடிய ஒரு சில எக்ஸசைஸ் மாதிரி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கால்சியம் ரிலேட்டடான உணவுப் பொருட்களை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து போன் எல்லாமே ஸோ கால்சியம் ரிலேட்டடான எடுத்துக்கலாம். கீரைகள், பழங்கள், ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது மூலியமாகவும், ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது மூலியமாகவும் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த குதிகால் வலிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து ஏற்படும். ஸோ அதுக்கு வந்து எந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து இருக்குது, ஸோ அதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நண்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.